5 மாவட்டங்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரயாசம் விருதாவாய் போகாதுன்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஆன்மீகம் மனிதர்கள் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவங்களுக்கு ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா ஆண்டவர் அந்த ஆத்மாவை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு. மனிதனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஒன்று ஆவி இருக்கு, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த மரியாத சிலைக்கு அவருடைய வயிற்றுல பிறந்து இன்னைக்கு ஒரு கடவுளா உலகம் பூரா வாசிக்கப்பட்டு அந்த மாதிரி சீரிய நாட்டில் என்பவன் தேசாதிபதியா இருந்தாலையா. சீரிய நாட்டில் என்பவன் தேசாதிபதியா இருந்தாலையா. அன்று யோசேப்பும் மரியாளும் கணக்கு பதிவு செய்ய சென்றாரையா. அன்று யோசேப்பும் மரியாளும் கணக்கு பதிவு செய்ய சென்றாரையா. சீரிய நாட்டில் ஸ்ரேனியு என்பவன் தேசாதிபதியா இருந்தாலையா. சீரிய நாட்டில் ஸ்ரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தாயா. இயேசுநாதர் மரியாள் வயிற்றிலே, இயேசுநாதர் மரியாள் வயிற்றிலே வளர்ச்சி பருவமாயிருந்தாயா. இயேசுநாதர் மரியாள் வயிற்றிலே வளர்ச்சி பருவமாயிருந்தாயா. மாசில்லாமைந்தன் பிறப்பதற்கு, மாசில்லாமைந்தன் பிறப்பதற்கு மரியாள் வயிற்றில் இடம் கிடைத்ததையா. மரியாள் வயிற்றில் இடம். சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா யாருக்காவது? என்ன நாள் இன்னைக்கு? அப்புறம் என்ன விழா கொண்டாடிருக்கோம்? தம்பி சொல்லிட்டாரு, மாற்றுத்திறனாளிகளுடைய தினம். மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் மாற்றுத்திறனாளிகள். நான் சொல்லுவேன் இல்லைங்களா? ஒவ்வொரு மனுஷனும் மாற்றுத்திறனாளிகள். நீங்க மாத்திரம் மாற்றுத்திறனாளிகள் அல்ல. உள்ளத்தால் யாரெல்லாம் நல்லது நினைக்கிறார்களோ, உள்ளத்தால் யாரெல்லாம் புறமான காரியங்களை நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள். சரிங்களா? யாரெல்லாம் நல்லதே நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆனா தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத ஒரு இடத்துல குறை சொல்வதுமாக இருக்கக்கூடிய இந்த மனுஷ இனம் மாற்றுத்திறனாளின்னு நமக்கு பேர் கொடுத்திருக்கு. ஆனா அது அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்தவர். அந்த இயேசு கிறிஸ்து பத்தி யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு கை தூக்குங்க. தெரிஞ்சா எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவ பத்தி. அவர் தாங்க உலகத்திலே முதல் டாக்டர். முதல் டாக்டர் தான். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை குணமாக்கியவர் அவர் தான். அவர் தான் தன்னுடைய கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி அவர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரையுமா குணப்படுத்தினார். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் குணப்படுத்தினார். கண்ணில்லாதவருக்கு கண்ணு கொடுத்தாரு, கை கால்களுக்கு கை இல்லாதவருக்கு கை கொடுத்தாரு, கை சூம்பி போனவனுக்கு நேராக்கி கொடுத்தாரு. அது வேதத்தின்படி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது காலம் சூழ்நிலை அது போல இல்லாதனால நான் சொல்லாத ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன். ஒரு கால் இடராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்வார். அந்த கால் உனக்கு இருந்துச்சுன்னா நீ என்ன கீழே விழுந்துருவீங்க இல்லையா? அதையும் கூட பார்ப்பார். உன் மனதை அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி இன்று நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. நேரம் போதாமைனால நான் சில விஷயங்களை மட்டும் உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிறேன். மகிழ்ச்சியாக இருங்கள், அன்போடு இருங்கள். உங்களது தொண்டு நிறுவனத்திலே 700 மாப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் 50 பேர் இருக்கிறார்கள். நான் சொல்வது என்னவென்றால் 700 பேருக்கு 50 பேர் என்றெல்லாம் அல்லாமல் இப்பொழுது ஐயா சொன்ன போல 5 ஜோடிகள் 2 ஜோடிகள் 10 ஜோடிகள் திரும்ப செய்து விட்டார்.
அன்பால் 51 ஜோடிக்கு திருமணம் செய்து வச்சிருக்காங்க 6 வருஷத்துல. நீங்கள் உள்ளத்தால் ஒன்றிணையுங்கள், அன்பு செலுத்துங்கள், உங்கள் கணவன் மீது அன்பு செலுத்துங்கள், நீங்கள் உங்கள் மனைவி மீது அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? குடும்பம் இருந்தால் கணவனுக்கு தலையாய் இருங்கள், மனைவிக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள். ஆனா அந்த இயேசு கிறிஸ்துக்கு தலையாய் இருப்பது ஆண்டவர். அதனால இந்த ஒரு வாக்கியத்தை மனதில் கொண்டு மாற்றுத்திறனாளிக்கலாம் என்று சொல்லவில்லை, ஒவ்வொரு மனிதனும் மனைவியை நேசியுங்கள். அப்பொழுதுதான் குடும்பம் நன்றாக இருக்கும். உங்கள் பேரன் பேத்திகளை கண்டு நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். நீ பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்கிறார் தேவன். நீங்க எப்படி இருக்க போறதில்லை, பேரன் பேத்தி எடுப்பீங்க. அவர்கள் விளையாடுவதையும் அவர்கள் போவதையும் வருவதையும் நடப்பதையும் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உண்மைதான். உங்களுக்கு ஒரு துணை வேண்டும் அப்படிங்கிறதுனால தானே இந்த தொண்டு நிறுவனம் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த தொண்டு நிறுவனத்தை நீங்க நேசிப்பது போல உங்கள் கணவனையும் மனைவியும் நேசியுங்கள். அவ்வாறு நேசித்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். வாழ்க்கை என்பது ஒரே ஒரு புறதாம இந்த பூமியில நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். மறுபடியும் நமக்கு வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக செய்யணும் என்றால் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது அன்பு. இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்ல வரல, எல்லா மதங்களிலும் அதைத்தான் சொல்கிறது. அன்பே சிவம், இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப ஏன் நம்ம ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடாது? அன்பு செலுத்துங்கள், ஒருவருக்கு ஒருவர் அரவணைப்பாயிருங்கள், துணையாயிருங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. ஓடுவேன் ஒடியாடுவேன், காலமும் நேரம் ஒரே போல் இருக்காது. நாளை நானும் இந்த நிலையை அடையலாம். ஆனால் நாம் செய்கின்ற நன்காரியங்களில் தான் இருக்கிறது. நான் என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா நீங்க இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க, அந்த நிறுவனத்தின் மூலமா அவர் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அவரை மட்டும் பாதுகாப்பதில்லை, அவர் சந்ததிகளை காப்பாற்றும். உண்மைதாங்க, அவர் சந்ததிகளை காப்பாற்றும், அவரோடு இருப்பவர்களை காப்பாற்றும், அவரோடு இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களை காப்பாற்றும், உறவுகளை காப்பாற்றும். நற்காரியங்களை செய்யுங்கள், நல்ல விஷயங்களை தலையிடுங்கள், நல்ல விஷயங்களை கைது செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்கள். இதுதான் போறாங்க. எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொண்டு நிறுவனர் ஏவி மணியவர்கள் நன்றினை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா தொடங்குகிறேன். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் வெற்றிக்காக பாதுகாப்பு இயக்கம் சேலம் மாவட்ட அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நலத்தோருக்கு நிலவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏழை மாணவர்கள் எனக்கு 10 வருடம் முன்பாக எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப ஊக்கம் அளித்து வருகிறார். அவருக்கு எனக்கு மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு அவர் பல ஊனமுற்றவர்களுக்கு சுயமரம் நடத்தி பல குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறார். மேலும் அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர் எனது பாடல்கள் அவர் நன்றி தெரிவித்துள்ள பாடல்களை ஆரம்பிக்கிறேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்ன கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. தவறு என்பது தெரிந்து செய்வது, தப்பு என்பது தவறு செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம்,
தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இறந்து விழுந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தருகிற அவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காக ஒரு ரட்சிப்பின் தேவனாய் அவர் பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு அவர் மரியாதத்தில் பிறந்து 30 வருஷம் இருந்து 33 வருஷத்திலே அடிக்காத அடி வாங்காத அடிகள் நம்மளுக்காக அவர் என்ன பண்ணார்? ரத்தூசப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தூசப்பட்டு மரித்து 3ஆவது உயிர்ப்பித்தார். அவர்தான் ரட்சகர். அவர்தான் நம்முடைய மீட்பின் தேவனாய் இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பின் தேவனாய் வந்தார். அவர் இல்லாத நம்மளுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அவரால ரத்தூசப்பட்டதான் இந்த உலகத்துக்கு கிழக்கிலையும் மேற்கிலையும் வடக்கிலையும் தெற்கிலையும் ஒரு தயவு அன்பு இறக்கமும் நீதி நம்மளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் இல்லாத நம்மளுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நம்ம இந்த பிறப்பின் நாளிலே நம்ம கொண்டாடப்படுகிறோம். நம்ம ஊனமட்டுகளா இருந்தாலும் நம்ம ஊனமட்டுகள் அல்ல. கடவுளுடைய சமூகத்திலே நம்ம இந்த பூமியிலே ஊனமட்டுலாம். ஆனா நம்ம ஆத்மாய் இந்த பூமியிலே 30 வருடம் வாழ்க்கை வாழும் போது நம்ம இந்த ஆத்மா இருக்கும் போது பலவுக்கு ராசிக்கிறே 3ஆவது வாரத்திலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப தேவனுக்கு பரிசுத்தமாகவும் நீதியாகவும் சமாதானமாகவும் நம்ம வாழ வேண்டும். அதனாலதான் இந்த நேரத்தில் கூட விசேஷமாய் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களே பிறப்பின் நாளிலே உங்களை ஒவ்வொருத்தரும் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிக்கிறார். உங்களை பலப்படுத்தவே பலப்படுத்துகிறார். நீ எப்படிலாம் ஊனமா இருந்தாலும், நீ நடக்க முடியாது இருந்தாலும், பேச முடியாது இருந்தாலும், எப்படி நம்ம சரீரமே குண்டி போயிருந்தாலும், ஆனா இயேசுவுக்கு சுகமளிப்பார், அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே விசேஷம் வாழ்த்துக்களை நாங்கள் வணங்கி அப்போ உன்னுடைய நாமத்தில் கீழ்ப்படிந்து உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீரே ஆண்டவரே நல்லவர் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இரக்கம் உள்ளவருமா சத்தியம் உள்ளவருமா வார்த்தை உள்ளவரா உண்மையுள்ள தேவனே, இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு நம்ம தூரம் இருந்து வந்திருக்கிற ஜனங்களே, மாற்றுத்திறனாளியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் குடும்பமா வந்திருக்கிற, தனியா பிரிவினா வந்திருக்கிற, வாலிபரா வந்திருக்கிற, ஊனமுற்றா வந்திருக்கிற, இந்த எடுத்து நடத்துகிற இந்த ஊனமுற்ற ஐயா மத்தியில எல்லாம் கட்டாக பாதத்தில் அர்ப்பணித்து இந்த அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வணங்கி வாழ்த்தி நாமத்தினாலே நாங்களுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டே உன்னால எல்லாம் கூடாத ஒன்றுமே இல்லப்பா. தட்டுங்க திறக்கப்படும், கேளுங்க கொடுக்கப்படும். என் மேல் கேட்கிற யாரும் நீ பெற்றுக்கொள்ள சொன்ன வார்த்தைப்படி கர்த்தாவே அப்பா எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய தேவையானதை சந்தித்து நீ ஆசீர்வதித்து நாங்கள் வாழ்த்து கர்த்தாவே. உன்னால முடியாத முடியாதே, எங்களால ஒன்று முடியாதாண்டே. நீர் அதிசயமா அடையாளமா காக்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. உன்னால எல்லாம் கூடாத ஒன்றிலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக வாழ்ந்து அப்பா அந்த கூடுதல கலந்து ஒவ்வொருத்தரும் பத்திரமா கொண்டு போகவும் ஆயத்தப்படுத்தவும் நீ ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நீ வாழத்தை
தேவையான சந்தித்து உதவி செய்ய வழி நடத்துங்க. நேரத்தில் யாருமே முடிவுகள் என்னோட பேசல. எல்லா துதியும் கனமும் பதவியும் உனக்கே நம்ம செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக மக்களுக்காக உள்ள கடவுள் அவர். நம்ம உலக மக்களுக்காண்டி இந்த பூலோகத்தில் அவருக்கு, ஏன்னா அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கான ஒரு மதமே கிடையாது, உலகத்துல எந்த மதமும் கிடையாது, எல்லாம் இயற்கையாக தான் மக்கள் வழிபட்டாங்க. மரத்தை கண்டா வழிபடுவாங்க, சூரியன் கண்டா வழிபடுவாங்க, தண்ணி கண்டா வழிபடுவாங்க. அப்போ எந்த தெய்வமும் கிடையாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால அப்ப பாருங்க, இப்பவுமே இப்படி இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அன்னைக்கு உலக மக்கள், நம்ம அவர் இந்தியாவுக்கு வேண்டி பிறக்கல, தமிழ்நாட்டுக்கு வேண்டி பிறக்கல, சேலம் மாநிலம் பிறக்கல, உலகத்துக்கு வேண்டி பிறந்தார். உலகத்துல அனைத்து மக்களுக்காண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு மகன், தேவகுமாரன். அதான் 2025 வருஷமா நம்ம என்ன செய்யும், அவருக்கு பிறந்த வருஷத்தை நம்ம என்ன செய்யும், கிறிஸ்துவ சாப்பிட்டு கொண்டாடுவோம். அது நீங்க தெளிவு நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன அவங்க ஆண்டு குழந்தையா இருக்காரா, அதான் கிறிஸ்துவ தான். அப்படிலாம் கிடையாது. 2025 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் இயேசு இந்த பூலோகத்துல பிறந்தார். அதான் நம்ம நினைவு. வாங்க மேடம்.